ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வள்ளுவர் பிறந்த தினம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவர்களை பெருமையை, விவசாயத்தின் பெருமையை நமக்கெல்லாம் சொன்ன அற்புதமான மகான். 1330 குறள்களிலே நம்முடைய வாழ்க்கை நெறியை சொன்ன அற்புதமான மகான் வள்ளுவ பெருந்தகையினுடைய பிறந்த நாளிலே அவரை வணங்கி இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம். இன்று 15/1/2025 தை மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருடம், அருமையான புதன்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாட்டு பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் பிறந்த நாள் இன்றைய நாள். ஆகவே எல்லோரும் வள்ளுவ பெருந்தகையை வணங்குவோம். இல்லங்களிலே விவசாயத்துக்கு நமக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கின்ற, உபயோகமாக இருக்கின்ற கோமாதாவை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். கோமாதாவை வழிபட வேண்டும். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இரண்டாவது தாயாக இருப்பவள் கோமாதா. ஆகவே இன்றைய நாளிலே கோமாதாவை வழிபட வேண்டிய நாள். கோமாதாவை வழிபடுவோம். இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 மணி. அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் மாலை 6:02 மணிக்கு சூரிய அஸ்தமனம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:24 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்களை. முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று என்ன ஆகும்? கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். வெளியூர் பிரயாணங்கள் லாபமாக அமையும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துகள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வருகின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மேலும் உயர்வுகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அவற்றை சந்தோஷமாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துகள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு இருக்கின்ற சற்று சிறப்பில்லாமல் இருக்கின்ற நேரம் மாறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துகள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துகள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள்.
தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். பெருமாளை வணங்குங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் இன்றைய நாளிலே உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துகள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மிகவும் சிறப்பாக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திலே சிறிய பிரச்சனை என்றாலும் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். மருந்து கடையிலே மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். 12 ராசிக்காரர்களிடமே இதை செய்ய வேண்டும். மருந்து கடையிலே சென்று மருந்து வாங்கி சாப்பிடாமல் மருத்துவரிடம் சென்று அவர் எழுதி கொடுக்கின்ற மாத்திரைகளை வாங்கி சாப்பிட வேண்டும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலில் புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் அட்டையை உபயோகிக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். கவனமாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். பெருமாளுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துகள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீருகின்ற நாள். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துகள். 12 ராசியினருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த மாட்டுப் பொங்கல் திருநாளை நல்வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். காரிய வெற்றிக்கு ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம், அசாத்திய காரியம், அதாவது யாராலுமே முடியாத ஒரு காரியத்தை தான் முயற்சி செய்து முடித்து கொடுத்தவன் ஆஞ்சநேயன். ராமாயணத்திலே சீதாதேவியை ராவணன் கொண்டு சென்று விடுகின்றான். இப்போது போல் அப்போது ஜிபிஎஸ் இருந்தது எங்கு சென்றான் என்று பார்ப்பதற்கு. ராவணன் எங்கோ கொண்டு சென்று விட்டான். ஆனால் ராம லக்ஷ்மணர்கள் தவித்த போது ஆஞ்சநேயன் ஜடாயு சொன்ன அந்த மொழிகளை கேட்டு இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று யூகித்து ராமர் அவருக்கு சொன்ன வழியை மேற்கொண்டு இலங்கைக்கு சென்று, இலங்கையிலும் பல வானரர்கள் தேடினார்கள் சீதாதேவியை. ஆனால் அந்த எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்து திரும்பியவன் ஆஞ்சநேயன். ஆகவேதான் ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேய பிரபுவினுடைய
அருள் நமக்கு வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே ஆஞ்சநேயருடைய அருள் இருந்துவிட்டால் நமக்கு எல்லாமே சீக்கிரமாக செய்ய முடியும். அந்த பலத்தை நமக்கு ஆஞ்சநேய பெருமான் அருள்வார். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நாம் எப்படி வழிபட வேண்டும்? ஒரு தெய்வம் என்றிருந்தால் அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கான முறைகளை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறைகளை தெரிந்து கொண்டு முறையாக வழிபட்டால் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேய பெருமான் வாயு தேவனுடைய அம்சமாக அஞ்சனா தேவிக்கு பிறந்தவர். மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம். இந்த நாள் தான் என்று கிடையாது. எல்லா நாட்களிலும் ஆஞ்சநேய பெருமானை வழிபடலாம். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் புதன், வியாழன், சனி இந்த 3 கிழமைகளிலே அவருடைய வழிபாடுகளை செய்வதால் நமக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். ஆஞ்சநேயரை பலவிதமான முறைகளிலே வழிபாடு செய்யலாம். நினைத்தது நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. அதாவது ஆஞ்சநேய பெருமானை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கினால் அந்த காரியத்திலே நாம் நினைத்த மாதிரியே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. எப்போதுமே முன்னோர்களுடைய வாக்கு பொய்க்காது. ஆகவே அவர்கள் சொன்னபடி நாம் அந்தந்த வேண்டுதல்களை செய்யலாம். முதலாவதாக வடைமாலை வழிபாடு. வடைமாலை எதற்கு சாற்றுகின்றோம்? நமது உடல் தசையால் ஆனது. தசை தளர்ச்சிக்கு உளுந்து முக்கிய காரணமாகின்றது. ஒல்லியாக இருப்பவர்கள் இட்லி, தோசை, உளுந்து வடை சாப்பிட்டால் தசை பிடிப்பு ஏற்படும். ஆனால் சதையாலான இந்த உடம்பு எதற்காவது பயன்படுமா என்றால் பயன்படாது. எனவே பயனற்ற இந்த உடலை உனக்கே அர்ப்பணிக்கின்றேன் ஆஞ்சநேயா என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையிலேயே உளுந்து வடையை மாலையாக அணிவிக்கின்றோம். ஹனுமானுடைய தாய் அஞ்சனா தேவி தன்னுடைய மகன் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்து வடை செய்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றது. ஆகவேதான் வடை மாலை சாற்றி வழிபடுகின்றோம். அடுத்ததாக செந்தூர காப்பு வழிபாடு என்று செய்வார்கள். ராவண யுத்தம் முடிந்த பிறகு சீதையை பார்த்து செய்தியை கூற அனுமன் சென்றபோது சீதை நெற்றி வகுட்டிலே செந்தூரம் அணிந்திருந்ததை பார்த்து சீதையை வினவினார் ஆஞ்சநேயர். அதற்கு சீதை ராவணனுடன் யுத்தம் செய்ய செல்லும் போது அவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் செந்தூரம் அணிந்ததாக சீதாதேவி கூறினார். நெற்றியிலே சிறிதளவு இட்டதற்கே இத்தனை பெரிய வெற்றி ராமனுக்கு என்கின்ற போது என்னுடைய உடல் முழுதும் நான் செந்தூரத்தை பூசிக்கொண்டால் ராமனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று எண்ணி தன்னுடைய உடல் முழுவதும் ஆஞ்சநேயர் செந்தூரம் அணிந்து கொண்டதாகவும் இதுவே ஹனுமனுக்கு செந்தூரம் சாத்தும் வழக்கம் வர காரணமாக இருந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றது. அது மட்டுமன்று, ராமாயண காலத்திலிருந்துதான் பெண்கள் தங்களுடைய வகுட்டிலே செந்தூரம் இட்டுக் கொள்கின்ற பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்கின்றார்கள். அடுத்து ஹனுமனுடைய வாள் வழிபாடு. சூரியனிடம் பாடம் கற்று ஹனுமன் சூரியனை வலம் வந்தபோது மற்ற கிரகங்கள் அனைத்தும் சூரியனுடன் ஹனுமனையும் சேர்த்து வலம் வந்தன. இதனால் ஹனுமனின் வாளிற்கு பிறகுதான் நவகிரகங்கள் இருக்க வேண்டியதாயிற்று. இதன் மூலம் ஹனுமனை வழிபடுபவர்கள் அனைவருக்கும் நவகிரகங்களுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பது ஐதீகம். அதனால் ஹனுமனுடைய வாளை தொட்டு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்தது நினைத்த வண்ணம் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஆகவே ஆஞ்சநேயருக்கு செய்கின்ற இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து நம்முடைய நவக்கிரக தோஷங்கள் நீங்கி தை பிறந்திருக்கின்றது. எல்லோருடைய இல்லங்களிலேயும் திருமணத்திற்காக வரன்கள் காத்திருப்பார்கள். அந்த காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் அவர்களுடைய கல்யாண கனவு நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆஞ்சநேயரை வணங்கி சகல தோஷங்களும் நீங்கி எல்லோருக்கும் சந்தோஷமே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம்.